I welcome all my viewers, friends to Ranji's Flavors. இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது திணை தோசை. இந்த ஃபாக்ஸ் ஸ்டைல் மில்லட்னு நம்ம சொல்லுவோம். இதை டு மேக் இட் மோர் ஹெல்தி நான் முளைக்கட்டின பயரை சேர்த்து இதில் செய்ய போகிறேன். லெட் அஸ் ஸ்டார்ட் நவ். இன்றைக்கி நான் செய்ய போகிற இந்த தோசை வெரைட்டி திணையை யூஸ் பண்ணி நான் செய்கிறேன். இதை இங்கிலீஷில் ஃபாக்ஸ் ஸ்டைல் மில்லட் அப்படின்னு சொல்லுவாள், கினுவான்னு கூட சொல்லுவாள், தமிழில் சீமை திணை அப்படி கூட சொல்லுவாள். ஸோ இதில் 2 கப்பு திணை எடுத்து அதில் 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா அதை 2-3 தடவை நல்லா வாஷ் செய்யணும். எப்போவுமே இந்த மில்லட்ஸ்லாம் நம்ம செய்யறதுக்கு முன்னாடி நல்லா அதை கழுவணும். 2-3 தடவை கழுவிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம அதை ஊற வைக்கணும். இப்போ நல்லா கழுவினதுக்கப்புறம் ஃப்ரெஷ் தண்ணி விட்டு நான் இதை ஒரு 4-5 மணி நேரம் நல்லா இதை ஊற வைக்க போகிறேன். இந்த திணை தோசையில் நான் சேர்க்க போகிறது முளைப்பயிறு. இந்த பயரை நல்லா கழுவி அதை ஓவர் நைட் நம்ம அதை ஊற வச்சு மார்னிங் அதை தண்ணியை வடிகட்டி அதுக்கு மேலே நல்லா அதை டைட்டாக மூடி வைக்கணும். ஒரு 6-7 மணி நேரத்தில் நல்லா அது முளை வரும். இந்த வெயில் காலத்தில் சீக்கிரமே வந்துடும். 5-6 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த திணை நல்லா ஊறிருக்கு. இப்போ இந்த தண்ணியை வடிகட்டிட்டு மிக்சியில் போட்டு நான் இதை நல்லா பேஸ்ட்டாக அரைக்க போகிறேன். இதை மிக்சியில் போட்டு 2 பேட்சாக நான் இதை அரைக்க போகிறேன். நம்ம 2 கப்பு போட்டிருக்கிறதுனால நிறையா வரும். இப்போ 2 பேட்சும் நல்லா நான் அரைச்சிருக்கேன். ரொம்ப நல்லா ஊறிருக்கு. இந்த மாதிரி அளவில் கன்சிஸ்டன்சியில் இது இருக்கணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது நம்ம பயறு 1 கப்பு எடுத்திருக்கோம். அதை தான் நான் இந்த ஸ்ப்ரவுட்ஸாக நான் செஞ்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம இதை மிக்சியில் போட்டு இதையும் நல்ல பேஸ்ட்டாக 2 பேட்சாக நான் இப்போ அரைக்க போகிறேன். இப்போ திணை 1 கப்பு எடுத்துட்டாக்க நம்ம பயறு 1/2 கப்பு எடுத்தால் போகிறோம். இதில் நான் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைக்கிறேன். இப்போ இதில் அரைச்ச நல்ல பேஸ்ட்டாக உள்ள இந்த பயரை நான் இதில் சேர்க்குறேன். இப்போ இதில் 2 பேட்சும் நான் அரைச்சாச்சு. இதையும் நான் சேர்த்துடுறேன். இதில் கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டு இதை ஊற வைக்கணும். இதில் பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாமே, கொத்தமல்லி எல்லாமே நான் தனியாக அரைச்சி இதில் வாக்கிறதுக்கு முன்னாடி, தோசை வாக்கிறதுக்கு முன்னாடி அதை சேர்க்க போகிறேன். இதோடு அரைச்சாக்க அது நல்லா மசியாது. அதனால் தனியாக அரைச்சி இப்போ சேர்க்க போகிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு 1/2 hour இது ஊறலாம். இப்போ ஒரு 5 பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி அண்ட் 1 டீஸ்பூன் ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்து நான் பேஸ்ட்டாக இப்போ அரைக்க போகிறேன். இப்போ செஞ்சு வச்ச பச்சை மிளகா விழுத நான் அந்த திணை மாவு பேட்டரில் சேர்க்க போகிறேன். அதை சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். இது நம்ம தோசை செய்யறதுக்கு முன்னாடி செஞ்சால் கூட போகிறோம். ஸோ இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அதுவும் நான் சேர்க்குறேன். அண்ட் பச்சை கொத்தமல்லி அதுவும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்புறம் நம்ம தோசை வாக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சமாக அந்த பேட்டரில் தண்ணி விட்டு நான் சரி செஞ்சுக்கிறேன். இப்போ இந்த மில்லட் தோசை பேட்டர் ரெடியாக இருக்குது. இப்போ தவா சூடாக இருக்குது. இப்போ நான் தோசை வாக்கிறேன். ரொம்ப நல்லா வரும். முளைக்கட்டின பயிறு சேர்க்கறதுனால இந்த தோசை சாஃப்டாக தான் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பக்கம் நல்லா வெந்திருக்கு. இப்போ 2வது பக்கமும் நம்ம இதை திருப்பி போட்டு கொஞ்சம் ஆயில் விட்டு நம்ம இதை செய்யலாம். ரொம்ப நல்லா வந்திருக்கு 2 பக்கமும். இப்போ இதை எடுத்துவிடலாம். இதுக்கு தொட்டு சாப்பிட நான் தேங்காய் சட்னி தான் அரைச்சிருக்கேன். இது ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு கிறிஸ்பி தோசை வேணும்னாக்க இதில் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து நீங்கள் வாக்கலாம். இந்த ப்ரோட்டீன் ரிச் மில்லட் தோசை ரொம்ப அழகாக நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். இது செய்யறதும் ரொம்ப ஈஸி, ரொம்ப கஷ்டம் இல்லை, அண்ட் ஹெல்தி ஆல்சோ. இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு எழுதுங்க. பை.